ஒரு கேமரா வந்த உடனே உன்னை நீ சரி பண்ணிக்கிறியே, 24 மணி நேரமும் ஒரு கேமரா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு. அதற்கு பேர் கடவுள். ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்று நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. நம்ம எவ்வளவு ஒழுக்கமா இருக்கணும். அந்த கேமரா எப்பவுமே ஆன்ல இருக்கு. உள்ளம் பெரும் கோவில்ங்க இது. இதுல தீய எண்ணங்களை போட்டுக்கொள்வதற்கு நமக்கு தகுதி கிடையாது. உள்ளம் பெரும் கோவில், ஊன் உடம்பு ஆலயம். இது ஆலயமா இருந்தா இந்த உள்ளத்திலேயோ இந்த உடல்லையோ அழுக்கு சேர விடுவோமா? தூய்மையற்றதை செய்வோமா? தூய்மையற்றதை பேசுவோமா? உள்ளதான் போடுவோமா? வெளியில தான் சொல்லுவோமா? நீ பாருங்க, இந்த வாயை மட்டும் சிறப்பா சொல்றாரு. வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல். வாய் இருக்குல்ல, இதுதான் கோபுர வாசலாம். நல்லதுதான் சாப்பிடணும், நல்லதுதான் பேசணும். 2 விஷயம். கோவில் வாசல் இது. கவனம். தெள்ள தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம். உன் ஜீவன் தான் சிவலிங்கம். சிவலிங்கம்க்கு பதிலா நீங்க எந்த கடவுள் பேரையும் போட்டுக்கொள்ளுங்கள். தெள்ள தெளிவு வந்து விட்டால் உங்கள் சீவனுக்குள் சிவலிங்கம் வந்துவிடும். இந்த 3ம் நடந்து விட்டால் கள்ள புலன்கள் இருக்குல்ல, இந்த 5 புலன்களும் கள்ள புலன் 5ம் காடா மணி விளக்கு நாம் செய்யக்கூடிய அத்தனைக்கும் சாட்சியாக அது நிற்கும் என்று சொல்லுகிறான் திருமூலன்.